இங்க சோழன் வந்து பணத்த வாங்கிட்டு வந்து குடுத்துருன்னு சொன்னாங்க இல்லையா நீலா, அதனால போறாங்க. போயிட்டு அந்த ஓனர போய் பார்க்குறாங்க. "வாங்கப்பா, வா, வா, வா. மீதி பணத்த கொண்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சார், அது வந்து" அப்படிங்கிறாரு. "என்னப்பா?" "இல்ல, எனக்கு இப்போதைக்கு வீடு வேணாம். கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதான்" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட? நீ வரப்போற அப்படின்னு நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். ஏன் சார்?" "இல்ல, நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். போர்டையும் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து மறுபடியும் இங்க வேணாங்கிறியே! நான் மறுபடியும் போர்ட மாட்டணுமா?" அப்படி இப்படின்னு சொல்ல, இல்ல சார், நானா முடிவெடுத்தேன். ஆனா என் பொண்டாட்டி வேலையெல்லாம் போக்கூடாதுன்னு சொல்லிட்டா." "பரவாயில்லையே! இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா, நீ வந்து சரி கிளம்பு. நான் வேற ஆளுக்கு விட்டுக்கிறேன்." "என்னது வேற ஆளுக்கு விட்டுக்கிறீங்களா? அது ஓகே. நீங்க விட்டுக்கங்க. பேசாம போறீங்க. ஐயா" அப்படின்னு கூப்பிட, "என்னப்பா?" "என் பணம்." "உன் பணமா? எந்த பணம்?" "அதான் 20,000 அட்வான்ஸ் குடுத்தேனே." "என்னது? அட்வான்ஸ் குடுத்தத யாரு குடுப்பா? என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு நேத்தே உனக்கு குடுத்தத விட டபுள் மடங்கா வந்திருப்பாங்க. ஆள் வந்துச்சு. சரி பாவம் புள்ள கஷ்டப்படுறேன்னு உனக்காக விட்டேன். இப்ப அந்த பணம் போச்சுல்ல, அவங்க இனிமே எனக்கு வருவாங்களா? அதனால 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 இந்த பணம்லாம் கேட்காதயா? யோவ்! நான் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு பணம் இல்லன்னு சொல்ற. நான் சும்மா விட மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. யோவ்! யோவ்! உனக்கு எதுக்கே நான் தரணும்? பணம் தர முடியாதுயா? அதெல்லாம் அட்வான்ஸ் குடுத்துட்டு நீங்க வரலைன்னா அவ்வளவுதான். யோவ்! என்னையா குடுத்துட்டு போய் ஒரு 10 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள காசு தர முடியாதுங்கிற 20,000யா? சொலையா 20,000. ஐய்யய்யோ! இங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட, எல்லாரும் "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. பார்த்தா இந்த மாரி சோழன் சொல்ல, "ஏப்பா அவன் தான் வேணான்னு சொல்றாங்க. அவங்க வீட்டு பொண்டாட்டி நல்ல புள்ளையா இருக்கு. தனி குடித்தனம் போக வேணான்னு சொல்லுது. அப்பேற்பட்ட பொண்ணுக்காண்டி இவன் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். பாவங்க 20,000 கஷ்டப்பட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க." அப்படிங்கல. "அதெல்லாம் முடியாதுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா ஓனருக்கு ஃபோன் அடிச்சு விட்டுறாரு சோழன். ஓனரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா, "என்ன பிரச்சனை?" இல்ல இவரு அட்வான்ஸ் குடுத்துட்டா வீட்டுக்கு வரணும்ல." "சரி இப்ப என்ன 20,000 தரமாட்டீங்க?" "ஆமா." "சரி சோழா, நீ வந்து இங்க வந்து இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." சார், அண்ணே" அப்படிங்கிறாரு. "அட வா! ஓகே. நாங்க வந்துர்றோம். சரி நான் இப்பயே இருந்துக்கிறேன். நாளைக்கு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர சொல்லிருங்க. போங்க." சரி." யோவ் நில்லுயா" அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, நம்ம சோழன பார்த்து, "என்ன? நீ பாட்டுக்கு உள்ளுக்கு போற. மீதியே அட்வான்ஸு, சைன் போடணும், அக்ரீமெண்ட் போடணும். நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்?" "ஆ அதெல்லாம் தேவையில்ல. காசு குடுத்தாச்சுன்னா இனிமே இது என் வீடு. அதனால நான் போவேன்." மீதி காசு குடுத்தா தாப்பா உன் வீடு." "அதெல்லாம் முடியாது. 20,000 குடுத்தது மட்டும் வேகமா வச்சுக்க தெரிஞ்சுல்ல. அதனால இனி மீதி தர மாட்டேன். அவ்வளோதான். 20,000 அட்வான்ஸா வச்சுக்கங்க. மாசம் 2,000 வாடகை குடுத்துர்றேன். நான் போறேன். நீ தான் என்னைய வேணா வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள வா, போயிறாதன்னு சொல்லி நீ கூப்பிட்டில்லையா? நான் போறேன். அண்ணே நீங்களும் வாங்கண்ணே. போயிட்டு 2 பாட்டில் வாங்கிட்டு வாங்கண்ணே. சரக்கு அடிப்போம் உள்ளுக்குள்ள. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து. என்ன? அட சாமி! டேய் வேணான்டா, இருங்கடா அப்படின்னு ஓடி போயிட்டு 20,000 காசு எடுத்துட்டு வந்து, "இந்தாப்பா வச்சுக்கப்பா, கிளம்புங்கடா" அப்படின்னு சொல்ல, அந்த பயம் இருக்கணும் ஆருகிட்ட. அப்படிங்கைல அங்க இருக்கவங்கலாம், "அப்பாடியோ! நல்ல வேலைப்பா. இந்த ஆளு சரியான ஏமாத்து பேர்வழி. இந்த மாரி நெறைய பேர் இப்படித்தான். ஆனா அவங்கலாம் பாவம் பயந்துட்டு அழுதுட்டு போயிட்டாங்க. நீ ஒரு ஆள் தான்யா தில்லா பண்ணிட்ட. அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம்" அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு ஓனர் கிடைக்க குடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காச வாங்கிட்டு வரையில, "என்ன சோளா காச தரியா?" அண்ணே எனக்கு ஒரு ஐடியா தோணுது." "என்னப்பா? என்ன? இந்த 20,000 கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா?" "ச்சே! ச்சே! அப்புட்லாம் இல்ல. அப்புறம்?" இந்த காச வச்சு ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன்." அதத்தான்டா நானும் சொன்னேன். இந்த காச கேட்கக்கூடாதுன்னு தானே நீ சொல்றேன்னு." கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலண்ணே. இந்த காச நான் செலவு பண்ணிக்கட்டான்னு கேட்கிறேன். 2ம் ஒண்ணு தான்டா. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற?" ஒண்ணும் இல்ல. இந்த காசுக்கு டிவி இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நான் இனிமே வீட்லயே என் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கிறேனே. என்னண்ணே?" அப்படிங்கைல, சோளா அண்ணேன்னு சொல்லிப்புட்ட. தம்பிக்காண்டி குடுக்குறேன். நீ வச்சு என்ஜாய் பண்றா. உன் கல்யாணம் தான் திடுதிப்புன்னு பண்ணிப்புட்ட. உனக்கு நான் இது கல்யாண பரிசா குடுக்குறேன். இந்த காச வச்சுக்கோ. வா நம்ம 2 பேரும் போய் டீ வாங்கிட்டு வருவோம்." அப்படிங்கைல, "அண்ணே நீ என் தெய்வண்ணே." "சரிடா, சரிடா. தெய்வத்தோட கால வாரி விடாம இருந்தா சரி." அப்படின்னு போயிட்டு, "வாடா நம்ம 2 பேருமே போயிட்டு டிவி வாங்கிட்டு வரலாம். சர்ப்ரைஸா உங்க வீட்ல கொண்டு போய் வைக்கலாமா?" "அண்ணே நீ என் தெய்வண்ணே, நீ என் தெய்வண்ணே. தெய்வத்து மேல கைய வைக்காம இருந்தா சரி." "அண்ணே என்னண்ணே நீ இப்படிலாம் சொல்லாதண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா போறாரு. "நீ எனக்கு ஓனர தெரிலண்ணே." அப்படின்னு அப்படியே வச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்க, "டேய் என்னடா? நான் என்ன உன் பொண்டாட்டியா? இப்படி பாக்குற?" "அண்ணே என்னண்ணே நீ? நீ என் பொண்டாட்டிலாம் இல்லண்ணே. அதுக்கு மேலண்ணே. அதுக்கு மேலனா சாமிண்ணே." ஐயோ! ஆரம்பிச்சுட்டானே. "ஏன்டா நம்ம என்ன சரக்கா போட்டுருக்கோம்? இவ்வளோ உளர்ற?"
இருந்தாலும் நீ உளர வச்சுட்டனே! ஐய்யய்யோ! நீ என் தெய்வன்னே! என் தெய்வம். டேய் வாடா! அப்படின்னு போயிட்டு டிவிய வாங்குறாங்க. நல்ல டிவியா வாங்கிட்டு 20,000க்கு டிவில இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்குறோம்னு சொல்றாங்க. அதுல ஒரு 12,000 வருதுங்க. டியூல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 12,000 பேலன்ஸ் வைக்கிறாங்களா, என்னமோ பண்ணி வாங்கி குடுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிக்கிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு தான் வரோம் அப்படின்றாங்க. இவ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா, நிலா வந்துருது. "என்ன காசு வாங்குனியா? கொண்டு போய் குடுத்துட்டியா?" அப்படிங்கிறாங்க. குடுத்துட்டேன் நிலா" அப்படிங்கிறாங்க. அந்த அந்த பயம் இருக்கணும். இனிமே அந்த மாரி பண்ணிக்கிட்டா, பிச்சு புடியும் பிச்சு அப்படிங்கிறாங்க. சரி நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வாசல 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 வாசலன்னு சோழன் பார்க்க, "என்ன அண்ணன் ஓயாம வாசலே பார்க்குது" பல்லவன் கேட்க, பாண்டி வந்துட்டு, "தெரியலையே, என்ன அண்ணி ஏன்?" அப்படின்னு கேட்க, "தெரியலையே, என்ன சோளா என்னாச்சு?" சேரன் வந்து, "ஆமாடா, என்னடா?" "அட இருங்கப்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு." "சர்ப்ரைஸா என்ன?" அது சஸ்பென்ஸ்" அப்படிங்கிறாங்க. நிலா வந்து, "ஏய் ப்ளீஸ் 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 என்ட்ட மட்டும் சொல்லுப்பா" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குறிப்பா இது உனக்கு தான்" அப்படிங்கிறாங்க. "எனக்கா?" அப்படியே பல்லவன் பார்க்குறாரு. "அண்ணே அப்ப எனக்கு இல்லையா? டேய் இன்னும் சொல்லப்போனா அது உனக்கு தான்டா." "எனக்கா? எனக்கும் அண்ணிக்கும் சம்மந்தப்பட்டது என்ன?" சொல்லப்போனா எல்லாருக்கும் அது சர்ப்ரைஸ் தான்." "டேய் என்னடா குழப்புற? ஒரே குழப்ப புலியா இருக்க." "அண்ணே விடுண்ணே" அப்படின்னு சேரன சொல்லிட்டு நிக்கிறாங்க, நிக்கிறாங்க. கரெக்ட்டா வண்டி வருது. என்னான்னு பார்த்தா பெட்டி பாக்ஸ கொண்டாராங்க. "என்ன? என்ன?" அப்படின்னு பார்க்குறாங்க. "அட இருங்கப்பா" அப்படின்னு பாக்ஸ இறக்குறாங்க. டக்குனு கேபிளுக்கு சொல்லிர்றாங்க. ஆளுகள் வந்துர்றாங்க. எல்லாத்தையுமே சொல்லி வச்சுர்றாரு. "என்ன?" அப்படிங்கிறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட்டு கேபிளுக்கு தாங்க ஆட்களே வருது. "எதுக்கு வந்திருக்கு?" அப்படின்னு கேட்கையில, கனெக்ஷன் குடுக்க வந்திருக்கோம்." "டிவியே இல்லாம எதுக்கு கனெக்ஷன்?" அப்படின்னு நிலாவும் பல்லவனும் தான் கேட்குறாங்க. அடுத்து தான் டிவி வருது. டிவிய பார்த்தோனே, "யாரு? யாரு? எங்க அப்பா குடுத்தாரா? எங்க அப்பாட்ட வாங்குனீங்களா?" அப்படின்னு சோழன புடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுப்ப, "ஐயோ! ஐயோ! சட்டைய விடும்மா. விடு, விடு" அப்படிங்கிறாரு. "நீ பதில் சொல்லாம நான் விடமாட்டேன். சொல்லுடா சொல்லு." "ஐயோ! தாயே, மகமாயி அவர்லாம் குடுக்கல. போதுமா? நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படிம்மா உன் பேச்ச மீறுவேன்? என் நிலா பேச்ச மீறுவேனா என்ன? நீ அவ்வளவு என்னைய நினைக்கக்கூடாது." அப்படின்னு ஷோல்டர பிடிச்சு இப்படியே அப்படியே கிண்டுறாரு. ம், ம், ம் அப்படிங்கிறாங்க எல்லாம். அய்யய்யோ! ஆட்கள் இருக்காங்களா? "இதுக்கு தான் நிலா நம்ம தனி குடித்தனம் போகணும்னு சொன்னேன்." அப்ப நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தா போதுமா? மத்ததுக்கெல்லாம் ஆட்கள் வேணாமா?" இல்ல சொன்னேன்ப்பா, விடுப்பா. நான் இனிமே தனி குடித்தனங்கிற பேச்சே விட மாட்டேன். நினைக்கவே மாட்டேன். விட்டுட்டேன். போதுமா?" அது அப்படிங்கையில, அப்புறம் சரி இந்த டிவி யார் குடுத்தது? யார் வாங்குனது? அப்படிங்கையில, அப்பதான் "நான் தான்" அப்படிங்கிறாரு சோழன். "ஏங்க? ஏதுங்க காசு?" "இல்ல நிலா" அப்படின்னு நடந்தத பூரா சொல்ல, அப்ப ஓனர் காசுல வாங்குனீங்களா? ஏன் குடுக்க தானே சொன்னேன். "இல்ல நிலா, எனக்கா தோணுச்சு. என் பொண்டாட்டிய நான் நல்லபடியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிலா. அதுக்காகத்தான். ஆனா அவரு கல்யாண கிஃப்ட்ன்னு அவர் குடுத்துட்டாரு. நான் கடனா தான் கேட்டேன். ஆனா அவரு தான் இன்னும் 10,000 மட்டும் நான் கடனா தாரேன்னு சொன்னேன். அதுக்கு கூட உன் கல்யாணத்துக்கு நான் குடுத்தேன்னு வச்சுக்கடா, நான் உன் அண்ணன்டான்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணணும் நிலா?" அப்படிங்கையில, அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சேரன் வராரு. "டேய் காசு கிடைச்சோனே தாம் தூம்னு எதுவும் செய்யாம, வீட்டுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டோம்னு மொத பொறுப்போட வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியாடா? நீ என் தம்பின்னு நிரூபிச்சுட்டடா" அப்படின்னு கட்டிப்பிடிக்க, பாண்டியும் ஓடி வந்து, "டேய் உண்மையிலேயேடா சோழா பெருமையா இருக்கு." பல்லவனும் வந்து, "அண்ணே" அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறாங்க. "நான் டிவி கேட்டேங்கிறக்காண்டி அண்ணே" "ஆமாடா" அப்படிங்கிறாங்க. "உண்மைய சொல்லுண்ணே, அண்ணிக்காக தானே வாங்குன?" "டேய் எல்லாத்துக்காகவும் தான்டா. மெயினா என் பொண்டாட்டின்னு சொல்லலாம். அப்புறம் நீ ஆசைப்பட்ட பல்லவா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான்டா. பரவால்லடா, நீ இவ்ளோ மெச்சூர்டா வந்துட்ட." அங்கே பார்க்குறாரு, அவங்க அப்பா வராரு. "பரவாயில்லையே! அதிசயமா இருக்கு. யோவ்! எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ போ" அப்படிங்கல. இத மட்டும் மாறவே மாட்டான். அதே மாரி அப்படியே தான் பேசுவான். மாத்திக்கவே மாட்டான் பேச்ச. "யோவ்! போயா, மூடிக்கிட்டு போயா, இதே தான்" அப்படின்ட்டு போக, டிவிய போடுங்க, செட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி டிவிய ஆன் பண்றாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க, வைக்கிறாங்க. நிலா அப்படியே நிக்கிது. "ஏங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு மாரியா இருக்கு தெரியுமா?" ஆனா அந்த பிள்ளை காதுல எதையுமே வாங்கல. ஸ்டன் ஆயி போய் உறைஞ்சு போய் நிக்குது. "நிலா, நிலா" அப்படின்னு எல்லாரும் கூப்பிட, அப்படியே நிக்கிறாங்க. ஆனா சோழன் மட்டும், போ என்னோட பேச மாட்டேங்கிற, எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல." அப்பதான் நிலா நிலான்னு உழுப்புனோனே, திடுக்குன்னு தான் நிலைக்கு வாராங்க. "என்னாச்சுப்பா?" "ஒண்ணும் இல்ல. சோழனுக்கு இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு புத்தி வந்துருச்சா? திருந்திட்டாரா? மாறிட்டாரா?" அப்படிங்கையில, இவரு சோழன் கோவமா இருக்க, "அண்ணி, அண்ணன் கோவமா இருக்காரு. எல்லாரும் பாராட்டுனாங்களாம். நீங்க பாராட்டலையாம்." "நான் பாராட்டுறதா? நானே உறைஞ்சு போய் நிக்கிறேன் பல்லவா, உறைஞ்சு போய் நிக்கிறேன்."
அப்போ அவ ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறாளா நம்மள. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாரு. நான் என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல பல்லவா! அப்படின்னு ஓடி வந்து இறுக்கிய கட்டி பிடிக்கிறாங்க. அப்படிதான் அவரு மெய் மறக்கிறாரு. ஐயோ! ஐயய்யோ! நிலா! அப்போ நான் சர்ப்ரைஸ் குடுத்துட்டே இருந்தா, பொண்டாட்டிமார்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்களோ! அப்படின்னு நெனச்சுட்டு, "ஏன் நிலா விடு" அப்படிங்கையில திரும்புறாரு. ஐயோ! சோலா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோலா. நீங்க முழுசா மாறிட்டீங்க. இப்படிதான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க. நிலா நான் பயந்துட்டே வந்தேன் தெரியுமா? ஏன்? எதுக்கு பயப்படுறீங்க? ஆமா, கிடைச்ச பணத்த வாங்குன பணத்த திருப்பி குடுக்காம, ஊதாரியா, ஆடம்பரமா இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேவையா இது? நீங்க இன்னும் திருந்தவே இல்ல, திருந்தவே இல்ல. உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உருப்பட மாட்டீங்க. அப்படி சொல்லிட்டு போவேன்னு நெனச்சேன் நிலா. ஆனா நீ இப்படி இறுக்கிய கட்டிக்குவேன்னு நெனைக்கவே இல்லையே! அப்படின்னு சொன்னோனே விலகிக்கிறாங்க நிலா. விலகிட்டு இப்படிலாம் நெனைக்கலாமா? நான் இன்னமும் அப்படியேவா இருப்பேன்? நீங்க எவ்வளவு மாறிட்டீங்க. போங்க சோளா அப்படின்னு திரும்ப, ஐய்யய்யோ! என்ன நீ பாட்டுக்கு ஒதுங்கிட்ட. வாம்மா வா வா அப்படின்னு மறுபடியும் இறுக்கிய கட்டி பிடிக்க, அண்ணே பெட்ரூமுக்கு போய் பண்ணிக்கலாம். ஆமால்ல போங்கடா அப்படின்னு அப்படியே நிலாவ அலைய தூக்கிட்டு ஓடிர்றாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கட்டில்ல போய் ஒண்ணா இறுக்கிய கட்டி புடிச்சுக்க, அதுக்கப்புறம் பார்க்குறாரு, என்ன பார்க்குறீங்க? இல்ல நிலா, நான் இந்த மாரி பண்ணதுனால நம்ம கட்டில் பிரிஞ்சிருமோ! நம்ம தனியா பிரிஞ்சிருவோமோன்னு பயந்தேன். ஆனா இவ்வளவு நெருக்கமா இருப்போம்னு நான் நினைக்கவே இல்ல. அதுலயும் நீ நெருங்கி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல நிலா! அப்படி சொல்ல, ஐயோ! அதெல்லாம் ஒரு மாறிடா. நான் எல்லா நேரத்துலயுமா திட்டுவேன். எவ்வளவு பொறுப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கோட கடன இப்படி ஒரு பெருமையா இருக்கும்னு நினைக்க, வீட்டோட அந்த இந்த முழு கடன் அடைஞ்சது மாரி இருக்கு. ஆசையோட ஆசை கடன் அடைச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கிய கட்டி புடிச்சு முத்தம் நச்சு நச்சுன்னு குடுக்குறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலங்க. ஐயோ! அப்படின்ட்டு, "இனி பாரு உனக்கு எல்லாம் செய்றேன் பாரு." அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதானே பிரேக்க போடாம இருக்க மாட்டியே? அதெல்லாம் பேச்சுக்கு மட்டும் தான் பிரேக்கு. மத்தபடி வீச்சுக்கு இல்ல மூச்சு அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, மூச்சுக்கு இல்ல வீச்சா, வீச்சுக்கு இல்ல மூச்சா ஏதோ ஒண்ணு. செய்கைக்கு இல்ல மூச்சு விழா அப்படிங்கிற மாரி டக்குன்னு கட்டி புடிச்சு கிஸ்ஸா குடுத்துடுறாங்க நம்ம நிலா. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.